மேக்ஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 9th மேக்ஸ் சாப்டர் 3 எக்ஸசைஸ் நம்பர் 3.2ல சம் 1 பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பாலினோமியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம பாலினோமியலோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? இது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கலாம். given f of y equal to 6y minus 3y square plus 3. ஓகேவா? தென் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? y யோட வேல்யூ 1. 1 இருந்தா நம்மளுடைய பாலினோமியல் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷனில் அப்படியே yக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ f of 1 equal to 6 into 1 அதை நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். மைனஸ் 3 bracket 1 whole square. bracketனாலே மல்டிப்ளை தான் அர்த்தம். அதனால தான் நான் அது bracketல போட்டிருக்கேன். ஓகேவா? plus 3. தென் இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 6ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா 6 தென் 3 into 1 ஸ்கொயர் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம bracketல உள்ள தான் பார்க்கணும். ஸோ 1 ஸ்கொயர் பண்ண நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ 1 bracketல போட்டுக்கலாம். தென் plus 3. தென் 6 minus 3 into 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3 கிடைக்கும். தென் plus 3. தென் மைனஸ் 3 பிளஸ் 3 அப்படிங்கும்போது கேன்சல் ஆயிருமா இது? ஸோ அப்புறம் ரிமைனிங் கிடைக்கிறது நம்மளுக்கு 6 மட்டும்தான். ஸோ இதோடைய ஆன்சர் வந்து 6. தென் செகண்ட் பாயிண்ட் போகலாம். செகண்ட் பாயிண்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y ஈக்குவல் டு -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ சேம் ஈக்குவேஷன் தான். ஸோ அப்போ f ஆஃப் -1 ஈக்குவல் டு 6 இன்ட்டு -1 -3 இன்ட்டு -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3. இப்போ 6 இன்ட்டு -1 அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைச்சிடும்? -6 கிடைச்சிடும். பட் -3 அப்படியே போட்டுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பிராக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா -1 ஸ்கொயர்ன்னு இருக்கு. ஸோ அப்போ -1 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு +1 கிடைக்கும். தென் +3. தென் -6 அப்படியே போட்டுக்கலாம். -3 இன்ட்டு 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து -3 கிடைக்கும். தென் +3 அப்படியே போடுவோம். தென் அப்போ இங்கே -3 +3 இருக்கிறதுனால அது கேன்சல் ஆயிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது? -6. ஸோ இதோட ஆன்சர் என்னது? -6. தென் தேர்ட் பாயிண்ட் போகலாம். தேர்ட் வேல்யூல நம்மளுக்கு y என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருக்காங்கன்னா 0. ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ f of 0 ஈக்குவல் டு 6 0 மைனஸ் 3 ப்ராக்கெட்டில் 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஸோ 0ட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான். ஸோ 0 மைனஸ் 3 0 0 மல்டிப்ளை பண்ணால் 0 ப்ளஸ் 3. ஸோ 0 மைனஸ் 3யும் 0 மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு கிடைக்கிறது 0 ப்ளஸ் 3 கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு 0ங்கிறத நம்ம ஒரு கணக்கை எடுத்துக்க வேண்டாம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது நம்மளுக்கு 3 மட்டும் தான். ஸோ ஆன்சர் வந்து 3. இதோட இந்த சம் முடிஞ்சு. இந்த சம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ.